Morning student. நம்ம இந்த கிளாஸ்ல lattice energy and Hess law ரெண்டு பத்தி நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம delta H and delta U மெஷர்மென்ட் பத்தி பார்த்தோம். என்ன கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஹீட் சேஞ்சஸ் ஆகக்கூடியது at constant pressure and constant volumeல delta H வேல்யூ delta U வேல்யூ மெஷர்மென்ட் பத்தி பார்த்தோம். இந்ததுல Hess law of constant heat summation is in வெப்பமர கூட்டல் விதி. ஆல்ரெடி நம்ம வந்து heat changes in a chemical reaction is equal to change in internal energy and heat content delta H and delta U are equal heat change of the system. Weather condition constant pressure and constant volume. Constant pressure and constant volume ல ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடிய ஹீட் சேஞ்சஸ் ஆகக்கூடியது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டெல்டா Hக்கும் டெல்டா Uக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப அதுதான் இந்த Hess law of heat summation-ல டெல்டா H and டெல்டா U are a state function of a system. டெல்டா H and டெல்டா U ரெண்டுமே state function of a system which is different only initial to final state. இது எதை டிஃபைன் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா defines only initial state and final state மட்டும் தான் டிஃபைன் பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கும். Do not bar or other the steps in the change in enthalpy and internal energy ரெண்டுமே at constant pressure volume இந்த கண்டிஷன்ல இந்த சேஞ்ச் இன் ஹீட் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டெல்டா H க்கு டெல்டா U க்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும். டெல்டா H and டெல்டா U are a state function of a system. It differs only initial state and final states. Do not depend on the bar or the steps. இதுதான் வந்து Hess law அப்படினு சொல்றோம். Hess law அப்படினா என்ன? Change in enthalpy வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கும். சேஞ்ச் இன் என்தால்பி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் கான்ஸ்டன்ட் பிரஷர் கண்டிஷன்ல அந்த சிஸ்டம் சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருந்ததுன்னா அதோட வேல்யூ சேஞ்சஸ் என்தால்பி சேஞ்சஸ் வேல்யூ இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ் ஆர் சேம். The system of change in enthalpy, total enthalpy are same. Initial state or final state ஒரே மாதிரி இருந்ததுன்னா or single or multiple steps. It's followed single or multiple steps. ஒரு சிஸ்டம் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகும்போது ஆரம்ப நிலையில இருந்து இறுதி நிலைக்கு அடையக்கூடியதா இருக்கு. அந்த சிஸ்டத்தோட என்தால்பி வேல்யூ இனிஷியல் வேல்யூவும் ஃபைனல் வேல்யூவும் ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த சிஸ்டத்தோட டோட்டல் என்தால்பி வேல்யூ ஈக்குவலா இருக்கும். அட் சிங்கிள் ஆர் மல்டிபிள் ஸ்டெப்ல இந்த இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட் அடையறதுக்கு இது பல படிகள்ல நிகழ்ந்தாலும் பல ஸ்டெப்ல மோர் தென் ஒன் ஸ்டெப்ல இந்த ரியாக்ஷன் ஃபாலோட் ஆனாலும் அதோட டோட்டல் என்தால்பி வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருக்கும், மாறாத வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதா Hess law of heat summation சொல்லக்கூடியது கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன். இப்போ இந்த Hess law of constant heat summation எதுக்கு இதோட அப்ளிகேஷன்? graphite converted into CO2 கார்பனை CO2 ஆக்சிடைஸ் பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷன்ல ஹீட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் graphite into CO வேல்யூ டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கும். அதோட ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கும். அதை இந்த Hess law வந்து அப்ளை பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இப்போ கார்பன் இதுதான் கிராஃபைட்னு சொல்றோம். கிராஃபைட்ல இருந்து CO கார்பன் மோனாக்சைடை கன்வெர்ட் ஆகக்கூடிய இதோட ஹீட் ஆஃப் கம்பஷன் 1 mole of a substance change in enthalpy of a 1 mole of a substance
completely burned in the presence of air or oxygen. இப்போ ஒரு மோல் சப்ஸ்டன்ஸை கம்ப்ளீட்டாக பர்ன் பண்ணும்போது அந்த சிஸ்டத்தோட சேஞ்ச் ஆகக்கூடிய என்தால்பி வேல்யூ தான் ஹீட் ஆஃப் கம்பஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கார்பன் வந்து CO-வா கன்வெர்ட் ஆகக்கூடிய இதோட ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணக்கூடியது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த ஹெஸ் லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஹெஸ் லா ஆஃப் ஹீட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் இப்போ பாருங்க, இப்போ ஏங்கிற ரியாக்டன்ட்ல இருந்து பிங்கிற ப்ராடக்ட், இது ரியாக்டன்ட் இது ப்ராடக்ட். சேஞ்ச் ஆஃப் என்தால்பி ஆஃப் a ரியாக்ஷன் அப்படிங்கிறது டெல்டா HR, சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் a ரியாக்ஷன். ஏங்கிற ரியாக்டன்ட் டு ப்ராடக்டா மாறக்கூடிய இந்த ரியாக்ஷன். இப்போ இது A ல இருந்து B க்கு மாறதுக்கு மல்டிபிள் ஸ்டெப்ல இந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடியதா இருக்கும். இப்போ A ல இருந்து X ஆ மாறும், X ல இருந்து Y ஆ மாறும், Y ல இருந்து ஃபைனல் ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த Bங்கிற ப்ராடக்டா மாறக்கூடியது. இந்த டைரக்ட் ரியாக்ஷனா A ல இருந்து B ஆ கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். இது Bங்கிறது ப்ராடக்ட், Aங்கிறது ரியாக்டன்ட். ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல A to B change of a enthalpy change of a reaction. இந்த வேல்யூ A ல இருந்து B ஆ மாறக்கூடிய இந்த ரியாக்ஷன் டைரக்ட்டா A to B ஆ மாறக்கூடியது ஃபர்ஸ்ட் X ஆ மாறுது, நெக்ஸ்ட் ஒன்னா Y ஆ மாறக்கூடியதா இருக்கு. இந்த என்தால்பி வேல்யூ டெல்டா H1 ன்னு எடுத்துக்கிறோம், இது டெல்டா H2 ன்னு எடுத்துக்கிறோம், இது டெல்டா H3 ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சிஸ்டத்தோட ஹெஸ் லா அட் கான்ஸ்டன்ட் சம்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த A ல இருந்து B ஆ மாறக்கூடிய இந்த ப்ராடக்ட் மோர் தென் ஒன் ஸ்டெப்ல நிகழ்ந்தாலும் அதோட வேல்யூ என்தால்பி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். டோட்டல் என்தால்பி வேல்யூ, இந்த டோட்டல் என்தால்பி வேல்யூ பாருங்க A ல இருந்து B ஆ மாறக்கூடிய டெல்டா HR இதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்டா HR டெல்டா H1 டெல்டா H2 டெல்டா H3 இந்த மூணு என்தால்பி வேல்யூவையும் டெல்டா H2 H1 H2 H3 A ல இருந்து X ஆ மாறக்கூடிய, X ல இருந்து Y ஆ மாறக்கூடிய, Y ல இருந்து B ன்னு மாறக்கூடிய இந்த மூணு என்தால்பி வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் என்தால்பி வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த டோட்டல் என்தால்பி ஆஃப் a system is equal to the இந்த more than one step மல்டிபிள் ஸ்டெப்ல இந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய at constant pressure and வால்யூம்ல இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த ரியாக்ஷன் சேஞ்சஸ் ஆகக்கூடியதோட என்தால்பி சேஞ்ச் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். டோட்டல் என்தால்பி ஆஃப் a ரியாக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதான் ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் சொல்லக்கூடியது. இப்போ இதோட அப்ளிகேஷனை நம்ம பார்க்கும்போது கார்பன் வந்து CO-வா மாறக்கூடிய இந்த ஹீட் ஆஃப் கம்பஷன் இது கால்குலேட் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கும். இதுக்கு இந்த ஹெஸ் லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளா கார்பன் இருந்து CO2-வா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன் எடுக்கிறோம். கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது CO2 மாறக்கூடியதா இருக்கு. கார்பன் வந்து கிராஃபைட். இந்த ரியாக்ஷன் வந்து enthalpy formation of CO2 graphite to CO2 ஆ மாறக்கூடிய enthalpy formation வச்சுக்கலாம். அது டெல்டா H1 ன்னு எடுத்துக்கலாம். கார்பன்ல இருந்து CO வா மாறக்கூடிய ரியாக்ஷன் ஆக்சிஜனோட ஆஃப் O2 1 மோல் ஆக்சிஜனேட்டோட கம்பைன் ஆகும்போது இந்த CO ல இருந்து CO2 ஆ மாறக்கூடிய ரியாக்ஷன் ரெண்டு ஸ்டெப்ல நடக்கக்கூடியதா இருக்கு. இத டெல்டா H1 இது டெல்டா H2 போடுறோம். டெல்டா HR என்தால்பி ஆஃப் a ரியாக்ஷன் A ல இருந்து B ஆ மாறக்கூடிய R ன்னு எடுத்துக்கலாம், அல்லது A ல இருந்து B ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ரியாக்ஷன் எடுக்கலாம். என்தால்பி ஆஃப் a ரியாக்ஷன் R ன்னு போட்டாலும் சரி F ன்னு எழுதினாலும் அது எந்த விஷயம் இல்லை. கிராஃபைட் டு CO2 இப்போ டெல்டா H1ங்கிறது கார்பன்ல இருந்து CO-வா கன்வெர்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன். CO to
CO2 மாறக்கூடியது. இப்போ இதோட ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆனதான் CO2 மாறும். ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் மட்டும் ஆட் ஆகக்கூடியது. கார்பன் ஆக்சிடைஸ் கார்பன் மோனாக்சைடு ஆக்சிடைஸ் into CO2 கார்பன் டை ஆக்சைடு. கிராஃபைட் கன்வெர்ட்டட் into CO2 இதான் அந்த ரியாக்ஷன். இதான் மெயின் ரியாக்ஷன். இந்த இது 2 ஸ்டெப்ஸ்ல நடக்கக்கூடியது. 1 2 இது ரெண்டோட வேல்யூவும் எதுக்கு ரியாக்ஷனா இருக்கும்? enthalpy of a reaction, total enthalpy of reaction is equal to the enthalpy change of a reaction delta H1 delta H2 be equal ஆ இருக்கும். more than one step அந்த ரியாக்ஷன் equal ஆனாலும் இதுல எதோட வேல்யூ கால்குலேட் பண்ணக்கூடியது டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா கடினமா இருக்கக்கூடியது கார்பன் வந்து CO மாறக்கூடிய அந்த சிஸ்டத்தோட ஹீட் ஆஃப் கம்பஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணக்கூடியது இது டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கும். இதோட வேல்யூ கிராஃபைட் to CO2 மாறக்கூடிய இந்த சேஞ்ச் இன் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இதோட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா -393.5 கிலோஜூல் வேல்யூ. இது CO ல இருந்து CO2 மாறக்கூடிய இந்த சிஸ்டத்தோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதோட என்தால்பி வேல்யூ டெல்டா H2 வந்து பாத்தீங்கன்னா -283.5 கிலோஜூல் வேல்யூ. இப்போ இதெல்லாம் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? delta HR value என்ன பாருங்க -393.5. இந்த H1 நமக்கு வேல்யூ தெரியாது. இது x ன்னு எடுத்துறோம். H2 ஓட வேல்யூ பாருங்க -283.5. x H1 H2 -283 னால இந்த x -283.5 கிலோஜூல். இப்போ x ஓட வேல்யூ தான் வேணும் நமக்கு. x அப்படியே வச்சுக்கிறோம். -393.5 கிலோஜூல். இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் 283.5 கிலோஜூல். இப்போ வேல்யூ பிளஸ் இது மைனஸ் வேல்யூ என்ன வரும்? x ஓட வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணும்போது 0 0 1 -110 கிலோஜூல் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு. இத S law of heat summation மூலமா constant heat summation மூலமா நம்ம இந்த சிஸ்டத்தோட heat of combustion கார்பன்ல இருந்து CO மாறக்கூடிய இந்த சிஸ்டத்தோட enthalpy value heat changes நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன்னா lattice energy.